மகா பெரியவா சொன்ன பல சிறுகதைகளில் ஒரு மனிதன் தன் தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொண்டு இறுதியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த கதையை சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு மனிதன் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசுவதும் அவர்களை பழிப்பதும் வழக்கம். ஒரு நாள் மகா பெரியவா அந்த மனிதனை அழைத்து, "நீ ஏன் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசுகிறாய்? அதனால் உனக்கு என்ன லாபம்?" என்று கேட்டார். அந்த மனிதன் மகா பெரியவரிடம், "நான் மற்றவர்களைப் பற்றி பேசுவது எனக்கு ஒரு இன்பம்" என்று சொன்னான். மகா பெரியவா அவனைப் பார்த்து, "நீ மற்றவர்களைப் பற்றி பேசுவதால் நீயும் ஒரு நாள் அதேபோல் பேசப்படுவாய். அது உனக்கு சந்தோஷத்தைக் கொடுக்குமா?" என்று கேட்டார். அந்த மனிதன் யோசித்துவிட்டு இல்லை என்று சொன்னான். மகா பெரியவா அவனுக்கு, "நீ இனிமேல் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசாதே. அவர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து விடு" என்று அறிவுறுத்தினார். அந்த மனிதன் மகா பெரியவா சொன்னபடியே செய்தான். அவன் மற்றவர்களைப் பற்றி பேசாமல் அவர்கள் தவறுகளை மன்னித்து விட்டான். அதனால் அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தான். இந்த கதை மூலம் மகா பெரியவா நாம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசாமல் அவர்களின் தவறுகளை மன்னித்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். மகா பெரியவரின் பொன்மொழிகளும் சிறுகதைகளும் நமக்கு வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய வழிகளை காட்டுகின்றன. அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. மகா பெரியவா திருவடிகளே சரணம்.